பொறுமையாக சாப்பிடு சாஸ்தா, சிரிக்கக்கூடாது. பொறுமையாக சாப்பிடுங்க. யார் முன்னே சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு 100 ரூபாய் இன்னைக்கு. சாஸ்தா பொறுமையாக சிரிக்காத. தண்ணி எந்த வாட்டர் அண்ணங்கிட்ட எடுத்துட்டு ஆர்டர் எனக்கு தெரிந்தானே வைமா அந்த வாரம் வச்சு அதெல்லாம் அவனெல்லாம் பார்க்கக்கூடாது. சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும். அவங்க சாப்பிட்றது நல்லா அப்படியே நேராக வச்சிடுறா. அதுனா அப்படி இப்படின்னு சாப்பாடு நல்லா இருக்குதாவா? எதனா பேசிக்கிட்டே சாப்பிடணும். அண்ணன் தான் ஜெயிப்போம். அவர் தானே நினைக்கிறேன். சரி சாஸ்தா அடிக்கிறான் சாஸ்தா. எவ்வளோ சரியாத 2 பேருமே காலி பண்ணுறாங்க போல. இது ஒன்று இருக்கக்கூடாது. எல்லையில் ஆனால் ஒன்று இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். எல்லாம் மென்று சாப்பிட சொல்லி நாளைக்கு புட்டுக்கு போகுது. ஒன்று அப்படி மாவடி நிச்சயம் பண்ணுறேன். இப்படி வந்து கூட உட்காந்தாலும் பாருங்க. ஏய் ஒரே வீடு தானே போட உட்கார பக்கத்தில் உட்கார போகிற எடு எடு. காலை சாப்பாடு நல்லா இருக்குதா? கறி ஆயத்தோன்னு பேசுங்க. சாப்பிடணும் தூசெல்லாம் குடிக்கலாம் சாப்பிடணும்னு நினைக்கலாம். ஒரு தூசு ஃபுல்லாக சாப்பிட்டான். கறி சாப்பிட்டான். எனக்கு என்னமோ அண்ணன் தான் ஜெயிப்பார் நினைக்கிறேன். கறி சாப்பிடலாம் பண்ணலாம். சோறு பண்ணி சாப்பிடு சாஸ்தா. எல்லாமே சாப்பிடும். எல்லாமே சாப்பிட்டாகணும். ஒரு சோறு கூடாது. மாவட்டம் தான் கேட்பான். மாவட்டத்தை ஜூம் பண்ண லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட் அடிப்பார் போல இது மாவட்டம். ஏய் பொறுமையாக சாப்பிடு. இவர் தான்ப்பா ஜெயிக்க போகிறாரு. இன்னும் கறி கிடைக்குதா அவனுக்கு? ம் சாப்பாடு காலி பண்ணிட்டார் தலைவர். இன்னும் அது இருக்குதுல்ல சைடிஸு. இன்னும் 2 பீஸ் தான். அவன் பேர் ஃபுல்லாக வச்சுருக்கான். அவனுக்கு எலும்பெல்லாம் நிறைய மாட்டிச்சு பண்ணிக்கிறேன். எப்பா டான்ஸ்லாம் ஆடுறாருவா. ஜெயிச்சிட்டுன்ற ஒரு இதுதான். மாவட்டம் தான் ஃபஸ்ட்டு கடை. ஆமாம் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட் ஆகிடுச்சு தாக்கிட்டாரு. 2வது வீடு 3வது சாஸ்தா. என்ன இருக்குது? சாஸ்தா தோத்துறான். நான் பொறுமையாக தான் சாப்பிடுவேன். அண்ணன் ஜெயிச்சிட்டான்டா. 100 ரூபாய் வின் பண்ணிட்டான்டா அண்ணன். அண்ணன் ஜெயிச்சிட்டான். சாஸ்தா இதுன்னா அப்படியே இருக்குது.
கறி இன்னும் கொஞ்சம் சோறு தான். இருக்குது இன்னும் கறி மட்டும் இருக்குது தலைவர் முடிச்சிட்டாரு. இதை பண்ணு கட் பண்ணு